ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில் என்னென்ன இதெல்லாம் கட் பண்ணி எதனா சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கட் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து நான் படிச்சிடறேன் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு புக்கோட அட்டையில் வந்து அம்பேத்கருடைய ஃபோட்டோ வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கப்புறமா வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டேட்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பாடல் போல இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து டிவிகே சாங் வந்து போட்டிருக்காங்களாமா. ஸோ டிவிகே என்ற இடங்கள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது படத்தில் டிவிகே ரெஃபரன்ஸ் நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ எடிட்டிங்ல வந்து எரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒளி கொஞ்சம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஸோ கால அளவில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கொடி வந்து தரையில் விழுகிற மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்காமா. ஸோ அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் மற்றும் ரங்கநாதர் ஆகிய வார்த்தைகள் ஒழிக்கப்பட்டுள்ளன. இது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சாங் நினைக்கிறேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாற்றிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அஞ்சாவது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு சில கெட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆபரேஷன் விழுக்கும் போது உச்சரிக்கப்படும் ஓம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த சாமி கும்புற மாதிரி இந்த ஓம் அப்படின்ற அந்த ஒரு சில இடங்கள்லாம் வேற எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஏதோ ஒரு அட்டையை வந்து வச்சிருக்காங்க. அட்டை அதுக்கப்புறமா சின்ன இதெல்லாம் வந்து சுருட்டப்பட்டு காட்சிகள் நீக்கியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கொடியை வந்து இவங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு காட்சி அது என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரியிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. உடம்பு எரிக்கிறது காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்தியா என் காலில் வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர்லேயே பாபி தியோல் அவர் சொல்லுவார். ஸோ அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து காலில் விழுகணும் அப்படின்றது இந்தியாவுக்கு வேணா அவமானம் அப்படின்றனால அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து வில்லன் தானே சொல்கிறாரு. ஸோ தேவையான ஒரு டைலாக் தான். பட் அதை கட் பண்ணியிருக்காங்க. பட் சீன் பார்க்கும்போது நம்மளால அதெல்லாம் உணர முடியும். ஏன்னா நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துட்டோமே. அதுக்கப்புறமா பொண்ணோட கொடுத்து வச்சிருக்கான்னு உடம்பு எரிக்கணும் முழு டைலாக்கையும் மியூட் செய்தேன். இது என்னடா இது டைலாக் தெரியல. இது வந்து ஏதோ ஒரு ஆபாச டைலாக்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணி தூக்கிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமணி அவருடைய நேம் ஷீலா ராணி அப்படின்றதான் பேராமா. ஸோ அதை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஷீலா ராணி அப்படின்ற பேர்ல யாராவது இருக்காங்களா என்ன எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 12 கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 கட் பண்ணியும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபையே கொடுத்துருக்கலாம். பட் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெல்லியிலேருந்து இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல, பெங்களூர்லேருந்து தான் கிடைச்சிருக்கு. அவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கர்நாடகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எங்கேருந்து கொடுத்தா என்ன ஒரு வழியே கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ அந்த வகையில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. ஸோ சென்சார் கட்டு சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருச்சு. இனிமேல் படத்தோட ரிலீஸ் டேட் தான். ஸோ மூவி டீம் அஃபிஷியலாக இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போக போக தாறுமாறான அப்டேட்ஸ் நம்ம காத்துட்டு இருக்கு. ஷோகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்தோட சென்சார்ல வந்து கிட்டத்தட்ட 12 கட்டு பண்ணியிருக்காங்க. அதில் 1-2 இடத்துல வந்து மியூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட பிரிண்டர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.